வணக்கம். நான் உங்கள் குபேர ஜோதிடர். நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மகர ராசிக்கு குரு பெயர்ச்சி 2024 மே 1ஆம் தேதியில இருந்து 2025 மே 15ஆம் தேதி வரை மேச ராசியில் இருக்கிற குரு ரிஷப ராசிக்கு மாறி இருக்கிற காலகட்டம், ரிஷப ராசியில இந்த காலகட்டத்தில் இருக்கிற காலகட்டம் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இதை சேர்த்து சனி பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் சேர்த்து வச்சுதான் நம்ம இதில் பார்க்க போறோம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 5வது இடத்துல குரு வர்றார். 1, 5, 9ங்கிறது ஒரு அருமையான அமைப்புங்க. 5ல் இருந்ததுன்னா 9ஆம் இடத்தை பார்க்கும், ராசியை பார்க்கும். 5ல் இருக்கும். இது ஒரு ட்ரையாங்கிள். இது அருமையான இடம். அது எந்த ராசி எந்த லக்னம் எப்படி இருந்தாலும் 5ஆம் இடத்துல வந்துட்டா 9ஆம் இடம் கடவுள் ஸ்தானத்தை பார்த்துரும், அவங்க ராசியை பார்த்துரும். இதை விட வேற என்னங்க வேணும்? அதனால ரிஷப ராசியில இருக்கிற குரு உங்களுக்கு 9ஆம் இடத்தை 5வது பார்வையா பார்ப்பார். 9ஆம் இடங்கிறது என்ன? கடவுள் ஸ்தானம். கடவுளோட அருள் இருக்குதுன்னா வேற என்ன தேவைப்படும்? வேற ஒன்றும் தேவையில்லை. மீதி எல்லாம் அதுவாவே நடக்கும் அப்படிங்கிறது தான். அதே டைம்ல ராசிக்கு 11வது இடத்தை 7வது பார்வையா பார்ப்பார். 11ஆம் இடங்கிறது என்ன? ஆதாய ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம். இதெல்லாம் 11ஆம் இடம். அப்ப 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால எடுக்கிற காரியத்துல அனைத்திலையும் வெற்றி பெறுறது அப்படிங்கிறதே ஒரு சிறப்பு தானே. ஏற்கனவே கடவுளோட அருள் பரிபூர்ணமா இருக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால. 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெற்றி உறுதி செய்யப்படுது. ராசியை பார்க்கறதுனால எது தெளிவா முடிவெடுக்கிறது, எதுலையும் தெளிவாய்க்கிறது, குழப்பம் இல்லாம இருக்கிறது. இதெல்லாம் ராசியை பார்க்கறதுனால. இந்த குரு 3 பார்வையுமே சிறப்பான பார்வை. 9, 11 ராசி. 5வது பார்வையா 9ஆம் இடத்தை, 7வது பார்வையா 11வது இடத்தை, 9வது பார்வையா ராசியை பார்க்கிறார். இது ஒரு பொற்காலம். இந்த காலகட்டங்கிறது ஒரு பொற்காலம்னே மகர ராசிக்கு சொல்லலாம். அதே டைம்ல சனி பயிற்சி. இந்த காலகட்டத்துல இந்த ஒரு வருட காலங்கள்ல சனீஸ்வரர் 2வது இடத்துல தான் இருக்க போறார். 7ரை சனி எல்லாம் கெடுத்ததெல்லாம் இதுல கொடுத்துட்டு போகணும். அதுதான் இதுக்குள்ள அமைப்பு. அதனால 2ல இருக்கிற சனியும் உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்கும். ஆட்சி பவர்ல இருக்கிறதுனால, மூல திரிகோண வீட்டுல இருக்கிறதுனால, காலபுருஷத்துக்கு அது 11வது இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு சுய முயற்சியால சுய உழைப்பால உங்களை ஜெயிக்க வைக்குங்கிறதுல மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. அதே டைம்ல ராகு 3ல இருக்காரு. 3ஆம் இடங்கிறது முயற்சியால வெற்றி. 2ல சனி இருக்கிறது சுய முயற்சியால வருமானம். ராகு 3ல இருக்கிறது முயற்சியால வெற்றி. 11 அன்எக்ஸ்பெக்டட் வருமானம், எதிர்பாராத விதமான வெற்றி. இதெல்லாம் கிடைக்கிறது 11ஆம் இடம் உதவும். அப்ப 3ஆம் இடத்துல ராகு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாரு. 9ல இருக்கிற கேது கெடுக்குமானா கெடுக்காது. ஏன் கெடுக்காது அப்படின்னா, ஆன்மீகம், கடவுள் நம்பிக்கை, ஜோதிட நம்பிக்கை, அதுல ஈடுபாடு இதெல்லாம் வர வச்சிரும். ஏன்னா கேதுவை குரு பார்த்துடுறாரு. அதனால அதுவும் உங்களுக்கு 9ஆம் இடமும் புனிதப்படும். 9ஆம் இடங்கிறதே ஒரு புனிதமான இடம். அதுல கேது இருக்கிறதுங்கிறது 9ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வாழ்வியலுக்கு சுமாரா இருந்தாலும் ஆன்மீகத்துக்கு எக்ஸலண்டா இருக்கும். அது குரு பார்வை இருக்கிறதுனால சிறு தூரம் ஆன்மீக பயணம், பெருதூரம் ஆன்மீக பயணம், இதெல்லாம் ராமேஸ்வரம் போயிட்டு வர்றது, காசிக்கு போயிட்டு வர்றது, ராமர் கோயிலுக்கு அயோத்திக்கு போயிட்டு வர்றது, இது மாதிரியான ஆன்மீக சுற்றுலாலாம் போயிட்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் இந்த 9ஆம் இடத்துல இருக்கிற கேது குரு பார்வையில் இருக்கிறது நல்லபடியாவே உங்களை அனுப்பிச்சு வச்சிருவாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால திருமணம் ஆகாதவங்களுக்கு இனிமேல் 5ஆம் இடத்துல வந்திருக்கிற குரு திருமணத்தை நடத்தி வைக்கும். அது ஆணா இருந்தா நல்ல வாழ்க்கை, பெண் மனைவி, பெண்ணாக இருந்தா நல்ல கணவர். 5ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு சிறப்பா நடத்தி கொடுப்பார். மன திருப்தியாகவும் நடக்கும். 5ஆம் இடத்துல குரு இருந்தா விரும்பினது நிறைவேறும் அப்படிங்கிறது தான். அதே டைம்ல 2ல இருக்கிற சனி உங்களை தொழில உயர்த்தி விட்டுரும். 3ல இருக்கிற ராகு வெற்றியை கொடுத்துரும். 9ல இருக்கிற கேது ஆன்மீகம், கடவுள் நம்பிக்கை, ஜோதிட நம்பிக்கை இதெல்லாம் ஈடுபட வைக்கும். 9ல கேது இருக்கிறதுனால விநாயகரை வழிபாடு பண்றது மிகச்சிறந்த பரிகாரம். பாக்கிய ஸ்தானம் சொல்ற இடம் இல்லையா 9ஆம் இடம். 9 தான் கடவுளோட அருள். அதனால அதுல கேது இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயரை வழிபாடு பண்றது, பிரித்தியங்கா தேவி வழிபாடு பண்றது, வாராகி அம்மன் வழிபாடு பண்றது, மனித முகம் இல்லாத கடவுள் வழிபாடெல்லாம் மிகச்சிறந்த உங்களுக்கு பரிகாரம் பண்ணினீங்கன்னா, அதனால பரிகாரம் பண்ணீங்கன்னா பலன் கிடைக்குங்கிறதுல
மாற்று கருத்து இருக்க முடியாது. அதனால இந்த காலகட்டம் 2024 மே 1ஆம் தேதியில இருந்து 2025 மே 15ஆம் தேதி வரைக்கும் மகர ராசிக்கு பொற்காலம்னு சொன்னா அது மிகையாகாது. கண்டிப்பா வீடு, வண்டி, வாகனம், சமுதாய அந்தஸ்து, உயர்கல்வி, மன வாழ்க்கை, ஆரோக்கியம், 16 செல்வமுமே இந்த காலகட்டத்துல கிடைச்சிரும் அப்படின்னு மகர ராசிக்கு சொல்லலாம். எந்த செல்வமா இருந்தாலும் இந்த காலத்துல கிடைக்கும். ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறவங்க ஆரோக்கியம் கிடைச்சிரும், குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு குழந்தை கிடைச்சிரும், பதவி இல்லாதவங்களுக்கு பதவி கிடைச்சிரும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும், வயசானவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், குழந்தைங்களால ஆறுதலான விஷயங்கள் நடக்கும், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகலாம், வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுக்கு வந்து அவங்க எல்லாம் கோயிலுக்கெல்லாம் எல்லா கோயிலுக்கும் போவாங்க, ஆன்மீகத்துல ஈடுபாடு பண்ணுவாங்க. இந்த நேரத்துல தியானம், மூச்சு பயிற்சி, கிரிவலம் வர்றது, இது மாதிரியான செயல்கள்லாம் செய்வாங்க. சித்தர்கள், மகான்களோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். ஜீவசமாதி வழிபாடு மிக சிறந்த பரிகாரமா இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது அப்படிங்கிறது மகர ராசிக்கு மிகவும் உகந்தது. ஏன்னா 9ஆம் இடத்துல கேது இருந்து அந்த இடத்த குரு பார்வை இருக்கிறது அப்படிங்கிறது அருமையான, எளிமையான, வலிமையான, சரியான பரிகாரமா இருக்கும். அதனால இதெல்லாம் நீங்க பயன்படுத்தி வெற்றி காணணும்னு உங்களை வாழ்த்துறேன், விரும்புறேன், வணங்குறேன். நன்றி. குபேரன் ஜோதிடர் தொடர்ந்து வழங்க இருக்கும் தகவல்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை